லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல உருவாகியிருந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அனைத்து படப்பிடிப்பும் முடிந்து விட்டதாக அண்மையில படக்குழு போட்டோ, வீடியோக்கள் வெளியிட்டு உறுதிப்படுத்தினாங்க. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாருமே அவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாரு. இந்த படத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. இந்த வேளையில பார்த்தீங்கன்னா, தற்போது கூலி திரைப்படத்துடைய பிசினஸ் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது கூலி திரைப்படத்தை மல்டி லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க. பேன் இண்டியன் படமாக உருவாகியுள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ்ல உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகையால இந்த படத்திற்கு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகியிருக்கா. பொதுவாகவே ரஜினி சாருக்கு அப்படின்னு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்து வருவது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதிலுமே ஸ்பெஷலாக இந்த படத்திற்கு அதிக மார்க்கெட் இருக்க நம்ம ரஜினி சார் மட்டுமல்ல, அமீர் கான் அவர்களுமே முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது. பாலிவுட்டுடைய பிரபலமான அமீர் கான் அவர்கள் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய கதாபாத்திரம் படப்பிடிப்பு முழுக்கவே சஸ்பென்ஸாக வச்சிருந்தாங்க. அண்மையில் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களே அந்த புகைப்படத்தை வெளியிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அமீர் கான் இந்த படத்துல இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால ஹிந்தியில இந்த படத்துடைய மார்க்கெட் வேற லெவல்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம படத்துடைய ஹிந்தி உரிமையை பல கோடி ரூபாய் கொடுத்து பிரபல நிறுவனம் வாங்கியிருக்காங்களாம். பாலிவுட்ல உள்ள டாப் பிரபலங்களுடைய படங்களை விட இந்த படத்திற்கு அதிக மவுசூலதால அங்கேயுமே தற்போது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தகவல் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.